ஐயோ 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 அண்ணன் 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 ஐயோ ஐயோ வாழ்க்கையே போச்சு எல்லாம் போச்சு ஐயோ ஐயோ என்ன செய்கிறேன்னு தெரியல அண்ணன் எல்லாம் போச்சு ஐயோ ஐயோ என்னடா என்ன என்ன அவசரம் என்ன நடந்ததுப்பா? அவசரப்படாத, கத்தாத, ஆறுதலாக சொல்லு. என்ன நடந்தது இப்போ? ஏன்னுப்பா இப்படி பதவி அடிச்சு சொல்லுவார? என்ன உனக்கு ஒன்றும் தெரியாது. ஐயோ பவுனுட்ட வீதியில் அப்படி இருக்கிறது. நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நிற்கிறேன், கத்திக்கொண்டு வரேன், நீ பாவடி விட்டு கொண்டு கதைக்கிறேன். நான் பவுனுட்ட விலை இப்படி ஏறிட்டோம். நான் நினைக்கவே இல்லை இப்படி பவுனுட்ட விலை ஏறுமில்ல. ஐயோ நான் அவ்வளோ கனவுல சுமந்து வந்தேன். நான் பேரண்ண இப்படி பவுனுட்ட விலை ஏறிட்டு. ஓ அது குப்பை என்ன பவுனுட்ட விலை குறையும் சில விலை ஏறுமோ. இந்த மரம் கொஞ்சம் கூட ஏறிட்டு தான். அதை குப்பையே நீ இப்படி பதறையை அடைக்கிறேன். எனக்குண்டா ரெண்டு பிள்ளைங்க என்ன நடந்த சொல்கிறா? எனக்கு ஒன்றும் தெரியாதான் என்ன இப்போ தெரியாத மாதிரி நடிக்கிறேன். அவள் பட்டியலில் வாராள் அடுத்த மாதம். அவள் வாரத்துக்கு முதல்ல எங்கே சொல்லி போட்டால் 40 பவுனில் தாலி கட்டணும். இப்போ 40 பவுனில் தாலி கட்டுறது நான் எங்கே போகிற சொல்லுவாள். பவுன் இப்படி தலைக்கு மேலே வெளியேறினா என்னடு கட்டுற சொல்லுங்க. அது சரி போட்ட வாராள், அது தெரியும். நீ என்ன பொட்டையே கல்யாணம் முடிக்க போறியோ, இப்போ பவுனை கல்யாணம் முடிக்க போறியோ? பொட்டை வந்தால் ஒரு நோமலாக செய்கிற மாதிரி செய்து போட்டு போக வேண்டியானே. அதுக்கு என்ன இப்படி அவசரப்படுற, நீ பதற? இல்லை என்ன அவள் 40 பவுன்லாம் தாலி கட்டணுமெண்டு உற்ற காலில் நிற்கிறாள். அதை விட ஊர்லேருந்து தெரியாது இங்கே இருக்கிற சனங்களும் நான் தாலி இப்போ கொஞ்சம் பவுனில் தாலி கட்டினா ஒரு மேரி நினைக்குங்கள். அதனால யோசிக்கிறேன் என்ன செய்யலாம், ஒரு ஐடியா சொல்லுங்க. நான் தம்பி இங்கே கல்யாணம் முடித்து வாழப்போதும் நீயும் இந்த பொம்பளை பிள்ளையும் தான் பொம்பளை பிள்ளையும் தான். ஊருக்காண்டி நீங்கள் வாழ போகிறது இல்லை. உண்மையிலேயே பவுனின்ற விலை கூடத்தான். பவுனில் விலையில் 2 பவுன் 3 பவுனில் தாலி கட்டுறதே பெரிய பிரச்சனை. நீ 40 பவுனில், அதுவும் 40 பவுனில் தாலி கட்ட போடுறன்றது அது ஒரு விலங்கமான வேலை தான். விலங்கமான வேலைன்னா எங்கள் மாதிரி நடுத்தரமான மக்களுக்கெல்லாம் இது சரி வராது தம்பி. இப்போ தாலி கட்டத்தான் போகணும். நான் இதே என்று சொல்லி இல்லை இந்த நாங்கள் தாலி கட்டினாங்க, நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்களன்ட்டு எங்களை பார்த்து நீங்கள் கேட்பீங்கள். அந்த நேரத்தில் பவுன் மேலே இருந்தது. அப்போ இப்போ பவுன் இந்த தலைக்கு மேலே வெளியேறிக்கொண்டிருக்க யோசிச்சு தான் செய்யணும் தம்பி. நீ பார்த்தா தாலியை கட்டி இல்லைன்னு அதுக்காண்டி 40 பவுன் மற்றவனுக்கு பகடு காட்டுறதுக்காண்டி இந்த வேலையில செய்யாதீங்க. அப்போ செய்து போட்டு பின்னாடிக்கு நீங்கள்லாம் கஷ்டப்படுவீங்கள் வாழ்க்கையில் சொல்லி போட்டேன். சரியோ ஏதோ உண்ட புத்தி கேட்ட மாதிரி நீ நடந்துவோள். இல்லை என்ன என்றாலும் ஊர் சனம் ஏதோ சொல்லும். நீ ஊரில் உள்ள எங்களை சொந்தக்காரரும் என்ன சொல்லுவாங்களன்ற ஒரு யோசனையாகவும் இருக்குது. இனி வாரவளும் அந்த 40 பவுனில் தாலி கட்டினு இந்த வாழ்க்கை பூரா திட்டிக்கொண்டு நிற்பார். வேறு பிச்சைக்காரன்கிட்ட வந்துட்டேன்னு என்ன செய்கிறதுன்ட்டு தெரியாது இருக்குண்ணே. தம்பி ஒன்று சொல்கிறாங்க, முதல் அவள் இங்கே வாரத்துக்கு முதல் அவளை பற்றி எங்களை பற்றி வடிவாக அவளுக்கு சொல்லி இங்கே வா. நான் இந்த மனசுக்கு என்னை பற்றி சொன்னான், பெரிய எதிர்பார்ப்போடு நீ இங்கே வரக்கூடாது, நட்டே ஒன்றும் இல்லை என்று சொல்லித்தான் அவளை இங்கே கூப்பிட்டேன். நான் இங்கே கூப்பிட்டும் அவளுக்கு சொல்லியும் அவள் கொஞ்சம் அது இல்லை இது இல்லைன்னா அது வாழ்க்கைன்றா அப்படி தாண்டாப்பா. ஆனபடியால் நீ இங்கே நடக்கிற பிரச்சனை, உன்னோட இருக்கிற வசதி எல்லாத்தையும் இப்போ இந்த பிள்ளையிலே சொல்லு இப்படி இப்போ பவுன் விற்கிற விலையில் 40 பவுன்லாம் தாலி கட்டி இல்லாது என்று சொன்னியண்டா ஒரு கேட்குற பிள்ளையண்டா கேட்கும். எல்லாத்தையும் இந்த தலைவிதி ஏதோ அதுதான் நடக்கும். இதுதானே உங்களுக்கு தெரியும். அதுகள் இது ஏதோ புது உலகத்தில் வாழ்கிற மாதிரி ஒற்றை காலில் நிற்கிதுகள். என்ன செய்கிறேன், எங்கேயாவது கடனாப்பட்டாவது இந்த கல்யாணத்தை செய்யணும் போலாங்களாக்கு என்ன செய்வான் யோசிப்போம் பண்ணோம். ஓகே தம்பி சொல்கிறத சொல்லி போட்டேன். சரி வாழப்போகிற நீயும் அந்த பிள்ளைந்தான். இவ்வளவு பவுன் 40 பவுனுக்கு இவ்வளோ காசு கொடுத்து தாலியை கட்டி கல்யாணம் விட்டு செலவு, அந்த செலவு இந்த செலவுன்ட்டு எவ்வளோ செலவு வேணுமே. நீ கல்யாணம் விட்டு கண்டுக்குமா ஒப்பாவை கூப்பிட போகிற, அதுக்கு புறமான செலவு. எல்லாத்துக்கும் என்ன செய்ய போகிற, பேங்கில் நீ காசு எடுக்க போகிற. பேங்கில் காசை எடுத்து மாதம் வாழ்க்கை பூரா 1 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே முடியும். நான் நினைக்கிறேன் கல்யாணம் இதை பார்த்தா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே முடியும். ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு பேங்கில் கடன் எடுத்து வாழ்க்கை பூரா நீ கடன் கட்டுறதுலேயே காலங்களைப்ப வந்து 2 பேருக்கு அதுக்குள்ளேயே புழுங்கல் பாடம் வந்துடும். ஏதோ நீயும் அந்த பிள்ளையும்
வடிவாக ஆலோசிங்கோ, வடிவாக கதையுங்கோ, வடிவாக நிறைய கதைச்சி போட்டு முடிவெடுத்து நல்லதையே செய்யுங்கோ. அப்பன் பவுன் விழா கூடிட்டு போட்டு தலையில் கையை வைக்காத, பவுன் குறைஞ்சி போட்டு சந்தோஷப்படாத. ஏதோ எங்களுக்கு எது ஏற்றதோ அதை நான் செய்தால் நல்லதென்று நான் நினைக்கிறேன் அப்பன். ஓகே அப்பன், யோசிக்காத, நீ உண்ட முடிவு என்னவோ அதையே செய்யப்பன். அதுக்காண்டி ஊர் உலகத்துக்காக நீ வாழாத. சரி, அதுதான் நான் சொல்லக்கூடிய வசதியான உண்டு. சரியப்பன், ஓகே அப்பன். ஓமண்ண நீங்கள் சொல்கிறேன் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் போலாம் கிடாக்கு. எதுக்கும் யோசிப்போம்ண்ணே, யோசிச்சது நல்லதே செய்யப்போம். என்னென்ன கல்யாணம் விடண்டா பெரிய செலவு தானே என்ன. சரி என்ன, நான் யோசிக்கிறதுல இதில் என்ன இருக்குது. கல்யாணம் விடண்ட வந்தால் செலவுகள் வரத்தான் செய்வோம். வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணுறது தானே ஒரு பெரிய வேலையை, பெரிய இது. வாழ்க்கையில் 2 முறை ஊர்வலம், அதில் இந்த கல்யாணம்ன்றது ஒரு ஊர்வலம், அடுத்தது எங்கட கடைசி வாழ்க்கையில் ஒரு ஊர்வலம். இதையே அது வடிவாக செய்வோம், பார்ப்போம், யோசிப்போம் அண்ணன். சரி என்ன சரியடா தம்பி, உனக்கு எது சரியென்று பட்டதோ அதை செய், நல்லதையே செய், எல்லாம் நல்லபடியே நடக்கும். வடிவாக சந்தோஷமாக இரு. கல்யாணத்துக்கெல்லாம் வந்து நான் வடிவாக எல்லாத்தையும் செய்கிறேன். சந்தோஷமாக போ, சந்தோஷமாக வாழணும். இந்த உலகத்தில் சந்தோஷமாக எல்லோரும் வாழணும், எல்லோரும் வாழணும். அதை போல் நீயும் சந்தோஷமாக வாழணுன்ட்டு போய் நான் வாழ்த்துறேன் அப்பன். சரி அப்பன், சந்திப்பேன் அப்பன்.